வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு லாங்குவேஜோ அதெல்லாம் கிடையாது. ஒரு டெக்னாலஜி, மிஷின் லேர்னிங்ன்ற ஒரு டேர்ம் தான் இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இந்த மிஷின் லேர்னிங் டாபிக்ஸ் நான் போகிறதுக்கு முன்னாடி தான் நான் ஒரு மிஷின் லேர்னிங் இன்ஜினியர் ஆகணும், அந்த கேரியரை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு கைடாக இருக்கும். அண்ட் மிஷின் லேர்னிங்னா என்ன அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் வேணும்னா அண்ட் மிஷின் லேர்னிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ பண்ணுற எல்லா ப்ரோக்ராமிங்கும் சரி, நார்மலாக ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணுறது எல்லாமே சரி, உங்களுக்கு x ஈக்குவல் டு ஒரு ஃபார்முலா இருக்கும். y ஈக்குவல் டு x இன்ட்டு 2ன்னு சொல்லிட்டு அந்த ஃபார்முலா என்ன பண்ணியிருப்பாங்க, கால்குலேட் பண்ணி x ஈக்குவல் டு 1 கொடுத்தா அது உங்களுக்கு கொடுத்துடும். அண்ட் x ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்தா அந்த ரூல் பிரகாரம் உங்களுக்கு அப்ளை பண்ணி y-ஓட வேல்யூ உங்களுக்கு கொடுத்துடும். ஆனால் இந்த மிஷின் லேர்னிங்கில் அப்படி கிடையாது. என்ன பண்ணுவாங்கன்னா, செட் ஆஃப் இன்புட்ஸை மட்டும் தான் கொடுப்பாங்க. செட் ஆஃப் இன்புட்ஸ்னால் உங்களுக்கு தேவையான டேட்டாஸை மட்டும், இப்போ எக்ஸோட வேல்யூஸை ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. அண்ட் ஒயோட வேல்யூஸ் என்ன அவுட்புட் வந்ததோ அதை கொடுத்துருவாங்க. பட் மிஷினை திங்க் பண்ணணும். என்ன திங்க் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அப்போ இந்த ஒயோட வேல்யூ இப்படின்னா அப்போது உங்களுக்கு எக்ஸ் இது என்ன ரிலேஷன்ஷிப் வரும், அதுவாக உங்களுக்கு திங்க் பண்ணி y ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 2 இதுதான் ஃபார்முலா பழக்குன்னு சொல்லிட்டு அது மைண்டில் வச்சுக்கிட்டு அப்போ நெக்ஸ்ட் டைமில் நீங்கள் என்ன எக்ஸ் வேல்யூ கொடுத்தாலும் உங்களுக்கு ஒய்யோட வேல்யூவை உங்களுக்கு சொல்லிடும். நம்ம ரூல் கொடுக்கக்கூடாது, அதுவே ரூல் உங்களுக்கு ஃப்ரேம் பண்ணும். நம்ம அவுட்புட் என்ன வரணுமோ அந்த ரூலை அந்த மிஷினே உங்களுக்கு ஃப்ரேம் பண்ணும். இந்த மிஷின் லேர்னிங் எனக்கு ஒரு ஃபியூச்சர் டெக்னாலஜி அப்படிலாம் கிடையாது. இப்போ நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க எல்லா டெக்னாலஜிலையுமே மிஷின் லேர்னிங் எனக்கு இருக்குது. இப்போ நீங்கள் ஊபரில் ஒரு கால் டாக்ஸி ஒன்று புக் பண்ணுறீங்க, அதை ரேட் ப்ரெடிக்ட் பண்ணதுலேருந்து. அண்ட் இப்போ நிறைய பேர் ஆன்லைனில் பஸ் டிக்கெட் புக் பண்ணுறீங்க. அந்த பஸ் டிக்கெட்லேருந்து உங்களுக்கு ஏர் ஃபேர் புக் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த ஃபேர் புக் பண்ணதுலேருந்து அண்ட் எல்லாமே ப்ரெடிக்ஷன் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீக் எண்டில் ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரைடே ஈவினிங் நீங்கள் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்கன்னா டிக்கெட் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ இதெல்லாம் யார் பண்ணுறா? டெய்லி ஒரு பர்சன் உட்காந்து பண்ணிட்டு இருப்பாங்களா? அப்படிலாம் கிடையாது. மிஷினுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு ட்ரைனிங் பண்ணி நிறைய டேட்டாஸ் கொடுத்து அவங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த மிஷினை ட்ரைன் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறமா யார் அந்த டேட்டை பிக் பண்ணாலும் சரி, இட் வில் கிவிங் த ஒரு ரேட் உங்களுக்கு கொடுக்கும். அதிலிருந்து உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் ஆகட்டும், இல்லைனா உங்களுக்கு யூடியூப்பில் சிம்பிளாக சொல்ல போனால் சஜஷன்ஸ் வீடியோ, நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துட்டே இருப்பீங்க, உங்களுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோஸ் வந்து உங்களுக்கு சஜஷன்ஸ் வரும். அதே போல் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஆட் டிஸ்பிளே ஆகும். நீங்களும் ஒரே வீடியோ தான் பார்ப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்டும் ஒரு வீடியோ தான் பார்ப்பார். ஆனால் ரெண்டு பேருக்குமே வெவ்வேறு அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்கு ப்ளே ஆகும். அப்போ உங்களுக்கு என்ன அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் என்ற ப்ரிடிக்ஷன் பண்ணதுலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங். ஸோ நமக்கு பேக்ரவுண்டில் மிஷின் லேர்னிங் என்னது ஒரு பெரிய விஷயமா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஃபியூச்சர்லேயும் அது நிறைய விஷயங்களுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி மிஷின் லேர்னிங்க்கு தேவையான டெர்மினாலஜி, ஒரு மிஷின் லேர்னிங்னா என்ன, அது ஒரு நான் இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் ஒரு 3 விஷயங்களை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட் விஷயம் டேட்டா செட்டு தான் ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டாக்ஸி ரேட் ப்ரிடிக்ட் பண்ண போகிறீங்கன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த டாக்ஸி ரேட்டை ப்ரிடிக்ட் பண்ணதுக்கு ஏற்கனவே அந்த டாக்ஸியில் ட்ராவல் பண்ணோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நமக்கு வேணும். அவங்க எவ்வளோ ஃபேர் கொடுத்துருப்பாங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு சின்ன எக்ஸாம்பிளில் உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்களேன். ஒரு டெம்பரேச்சர் அண்ட் ஐஸ்கிரீமோட சேல்ஸ் ரெண்டு டேட்டா செட் தான் இருக்குது. ஸோ டெம்பரேச்சர், அந்த இயர் ஃபுல்லாக வர டெம்பரேச்சர், அன்றைக்கி எவ்வளோ ஐஸ்கிரீம் சேல்ஸ் ஆச்சு. இப்போ இதை நான் மிஷின் கிட்ட கொடுத்தா தான் மிஷின் என்ன ப்ரெடிக்ட் பண்ணும். இன்றைக்கி இவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ சேல்ஸ் ஆகுன்னு உங்களுக்கு அது ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துடும். அது சொன்னது ரொம்ப சிம்பிள் ப்ரெடிக்ஷன். பட் ரொம்ப பெரிய டேட்டா செட்ஸ் நிறையா இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் என்ன சர்ச் பண்ணுறீங்க, கூகுளில் என்ன சர்ச் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு என்ன காட்டணும் என்னதுக்கு டேட்டா செட்டு தான் ரொம்ப பேஸ். டேட்டா செட்டு தான் ஏன்னா இந்த டேட்டா செட்டை கொடுத்து தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை மிஷினை உங்களுக்கு ட்ரைன் பண்ணவே முடியும். ஸோ டேட்டா செட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் இன்ஜினியரிங் சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்ன ஃபீச்சர்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டேட்டா செட் கொடுத்துருக்கீங்க, அதில் நிறைய காலம்ஸ் இருக்குது. ஒரு டாக்ஸி ரேட்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ணணும்னா எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, எங்கே எண்ட் பண்ணாங்க, எத்தனை பேர், என்ன டே, என்ன அன்றைக்கி ஹாலிடேவா இல்லையா, என்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அந்த டேட்டா செட்டில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 டேட்டா உங்ககிட்ட இருக்குதுன்னு வச்சிங்களேன். நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண போகிறது ஒரு டாக்ஸி மட்டும்தான். அப்போது இந்த டாக்ஸி ஃபேரை நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணதுக்கு எந்த டேட்டாலாம் நமக்கு தேவை, ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட் தேவை அப்படின்னு டிசைட் பண்ணுறீங்க இல்லைங்களா. இது கூட என்ன வேணும், வீக்கெண்டா, அன்றைக்கி லீவா, எவ்வளோ ஃபேர் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதை கான்ஸ்டண்ட்டாக டிஸ்டன்ஸில் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்வேஸ் இப்போ ஏர்போர்ட் ட்ராப்னா அதுக்கான ரேட் என்ன, இது போல் என்னென்ன ஃபீல்டெல்லாம் சூஸ் பண்ணால் நமக்கு
கரெக்டான ரிசல்ட் வரும்னு செலக்ட் பண்ண தான் ஃபீச்சர் செலெக்ஷன் சொல்லுவாங்க. இதில் ஃபீச்சர் இன்ஜினியரிங்னு ஒரு கான்செப்டே உங்களுக்கு இருக்குது. ஓகே, ஸோ அந்த ஃபீச்சர் வந்து அவ்வளோ முக்கியமான விஷயம் ஃபீச்சர் செலக்ட் பண்ணது. ஃபார் எக்ஸாம்பிள் இதை இன்னொன்று கிளியராக நமக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிளை நம்ம சொல்லலாம். பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 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 ஹவுஸோட ப்ரைஸை டிசைட் பண்ணணும், ப்ரெடிக்ட் பண்ணணும். நீங்கள் அந்த ஹவுஸை பற்றின எல்லா டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்க. அந்த ஹவுஸ் என்ன விலைக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அந்த ஹவுஸுக்கு என்ன விலை நிர்ணயிக்கலாம் அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணணும் வச்சுங்களேன். எதை வச்சு நம்ம டிசைட் பண்ணலாம்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கே தெரியும் அந்த ஹவுஸ் வந்து ஒரு ப்ரைமரி லொக்கேஷனில் இருந்ததுன்னா ஓகே குட். ஓகே, அந்த ஹவுஸ் வந்து ஒரு சிங்கிள் ஹவுஸ் தான். அப்போ இது போல் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணும் இல்லையா ஒரு ப்ரைஸை. அப்போ அதெல்லாம் என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சு அதை சூஸ் பண்ணது தான் ஃபீச்சர் செலெக்ஷன் சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க. அண்ட் அடுத்த விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், மாடலிங். ஓகே, மாடல் என்ன மாடல் அப்ளை பண்ணணும்? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு மாடல் இருக்கும். ஓகே, இந்த மாடல் அப்ளை பண்ணால் நமக்கு ப்ரெடிக்ஷன் வந்து கரெக்டாக வரும். ஏற்கனவே மாடல்ஸ் நிறைய டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ அப்போது அந்த அல்காரத்தை கொடுத்து நம்ம என்ன பண்ணணும்? அந்த அல்காரத்தை கொடுத்து நம்ம மாடல் ரெடி பண்ணணும். நம்ம தான் மாடல் ரெடி பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாடலை நான் சொல்லி ஒரு புரிய வைக்கலன்னா, ஒரு பர்சன் எடுத்துக்கிங்க. ஒரு பர்சனை நீங்கள் ட்ரைன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பர்சனுக்கு வந்து இன்றைக்கி சேல்ஸ் எப்படி பண்ணணுன்றத நீங்கள் ட்ரைன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. டேட்டா இன்புட் கொடுத்து நீங்கள் ட்ரைன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அப்போ அந்த அந்த பர்சனுக்கு நீங்கள் ட்ரைன் பண்ணிவிட்டு அந்த பர்சனை கொண்டு போயிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா அந்த பர்சனுக்கு என்ன இன்புட் வந்தாலும் ப்ரெடிக்ட் பண்ணிவிடுவார் இல்லையா? அதுபோல் தான் ஒரு மிஷினும் உங்களுக்கு. அதுதான் மாடல் சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னென்னா நிறைய செட் ஆஃப் டேட்டாவை ட்ரைன் டேட்டாவை கொடுத்து அவருக்கு சில அல்காரத்தையும் கொடுத்து இந்த ட்ரைன் டேட்டாவை கம்பேர் பண்ணி நீங்கள் ஒரு மாடல் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா? அந்த மாடல் தான் நம்ம ரியல் வேர்ல்டுக்கே கொடுப்போம். ஓகே, இது நிறைய பேருக்கு இதில் டவுட் என்னன்னா, நம்ம ஒவ்வொரு தடவையும் ட்ரைன் பண்ணிகிட்டே இருக்கணுமா மிஷின் லாங்குவேஜ்? அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு நீங்கள் ஒரு மாடல் ரெடி பண்ணிட்டீங்கன்னா அந்த மாடல் பர்ஃபெக்ட் மாடல் கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணுது. அந்த மாடல் இன்புட் கொடுத்தா கரெக்டாக அவுட்புட் வருது. அக்யூரசி வந்து ரொம்ப ஹையாக இருக்குது, ப்ரெடிக்ஷன் அக்யூரசி இல்லை கிளாசிஃபிகேஷன் ரொம்ப ஹையாக இருக்குது, கரெக்டாக இருக்குது, அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டிங்கனாலே கண்டிப்பாக அந்த மாடலை நீங்கள் ரியல் வேர்ல்டு என்ன பண்ணிடலாம், யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, அண்ட் இதோட ப்ராசஸ் என்ன? நான் ஒரு 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 மிஷின் லேர்னிங் பண்ணணும், ஒரு மிஷினை லேர்ன் பண்ண வைக்கணும், அதுக்கான ப்ராசஸ் என்ன? ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா டேட்டா கலெக்ஷன் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, ஒரு வீட்டோட விலையை நிர்ணயிக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்கனாலே, அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு சினாரியோ எடுத்துக்கலாம் வச்சுங்களேன். இப்போ இந்த வீட்டோட விலையை நிர்ணயிக்கிறதுக்கு அப்போ அதோட டேட்டாஸ்னால் எப்படி உங்களுக்கு? இப்போ வீட்டோட விலையை நிர்ணயிக்கிற டேட்டாஸ் ஏற்கனவே எப்படி நிர்ணயிச்சிருக்காங்க? இப்போ ஏற்கனவே ஒரு வீட்டை என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு ஒரு 80 லட்சம், ஒரு 45 லட்சம் சொல்லியிருப்பாங்க. இந்த ஃப்ளாட்டோட ப்ரைஸ் வந்து இதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போது அது எப்படி நிர்ணயிச்சாங்க? அப்போ அங்கே என்ன டேட்டாஸ் இருக்குது? அந்த எல்லா டேட்டாவையும் நமக்கு கலெக்டிவாக நம்ம ஃபஸ்ட்டு டேட்டாவை என்ன பண்ணணும், கலெக்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்து இன்னொரு சினாரியோ சொல்கிறேன் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு ஒரு கிரெடிட் கார்டு கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா, இல்லை லோன் கொடுக்கலாமா லோன் கொடுக்கக்கூடாதா டிசைட் பண்ணதுக்கு நிறைய கன்ஸ்டன்ஸ் பேக்ரவுண்டில் வச்சுருப்பாங்க டேட்டாஸ். அப்போ அந்த டேட்டாஸ்லாம் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கலெக்ட் பண்ணணும். அவர் எம்ப்ளாயா இல்லைனா ஒரு செல்ஃப் எம்ப்ளாயா, இல்லை பிஸ்னஸ் பண்ணுறாங்களா, இல்லை அவங்க மேலே ஏற்கனவே லோன்ஸ் இருக்குதா, ஓகே, அவங்க மேரிடா அன்மேரிடா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம டேட்டாவை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கலெக்ட் பண்ணிக்கணும். அண்ட் கலெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த டேட்டாவை ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா நமக்கு கிடைக்கிற எல்லா டேட்டாவும் கரெக்டான டேட்டாவாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகே, அப்போ அதுக்கு என்ன பண்ண, சில டேட்டா மிஸ் ஆகிருக்கும். அப்போ நம்ம அதை என்ன பண்ணணும், ஒன்று விட்டுடலாம், இது வேண்டான்னு விட்டுடலாம் அந்த டேட்டாவை, இல்லைனா அதை மேனுவலாக ஃபில் பண்ண ட்ரை பண்ணலாம். சில டேட்டா நாய்ஸி டேட்டாவாக இருக்கும், தப்பான விஷயங்களாக இருக்கலாம், இன்கன்சிஸ்டன்ட் டேட்டாவாக இருக்கலாம். அப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும், டேட்டாவை க்ளீனிங் சொல்லுவாங்க. இதுக்கு பேர் நான் கேட்டிங்கன்னா டேட்டா க்ளீனிங் அண்ட் டேட்டா ப்ரிப்பரேஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஓகே, நான் உங்களுக்கு சரியான தகவலை கொடுத்தாதான் நீங்கள் ஒரு விஷயத்தை சரியாக என்ன பண்ண முடியும், தீர்மானிக்க முடியும். அதே போல் தான் மிஷினும், நீங்கள் சரியான டேட்டாவை கொடுத்தா மட்டும்தான் அது சரியான விஷயத்தை என்ன பண்ணும், தீர்மானிக்கும். அப்போது நீங்கள் கொடுக்குற டேட்டா என்னவாக இருக்கணும், க்ளீனாக இருக்கணும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங். அதை ட்ரைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் டிஃப்ரெண்ட் அல்காரிதம் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், ட்ரைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு அக்யூரசி வர வரைக்கும் நீங்கள் ட்ரைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்புட் டேட்டாவை தப்பு இருக்கலாம், அப்போ இன்புட் டேட்டாவை கரெக்ட் பண்ணி திரும்பவும் ட்ரைனிங் கொடுக்கணும். அல்காரிதம் மேலே தப்பு இருக்கலாம், அப்போ அல்காரிதத்தை சேஞ்ச் பண்ணி ட்ரைன் பண்ணணும். இப்போ 2 அல்காரிதத்தை என்ன பண்ணலாம், கம்பைன் பண்ணலாம். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், மிஷின்கிட்ட ஓகே இந்த அல்காரிதத்தை இந்த இன்புட் டேட்டா கொடுத்து அக்யூரசி வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி வரலையா, எனக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கலையா, தென் அகைன் அது கரெக்டாக உங்களுக்கு இப்போ இன்புட் ரா டேட்டா ஆப்பிள் பனானா மேங்கோ கொடுக்குறீங்கன்னா அது கரெக்டாக பிரிக்க தெரியணும். இது ஆப்பிள், இது பனானா, இது மேங்கோ அப்படின்னு பிரிக்க தெரிஞ்சாதான் இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மிஷின் லேர்னிங் நம்ம இமேஜ்
உங்கள் கேமராவில் யூஸ் பண்ணுறீங்க இல்லைங்களா, ஓகே. ஸோ ஃபேஸ் ரெகனைசேஷன், ஓகே, அதுவுமே உங்களுக்கு என்னது உங்களுக்கு இஸ் அ மிஷின் லேர்னிங் தான். அப்போ அதை ட்ரைன் பண்ணிவிட்டு ஏற்கனவே ட்ரைன் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு அந்த ட்ரைன் பண்ண மாடல் தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க உங்கள் மொபைலுக்குள்ளே வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு என்ன பண்ணுது உங்களுக்கு ஃபேஸ் ரெகனைசேஷன் உங்களுக்கு பண்ணி கொடுக்குது, ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் எவாலுவேஷன், ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த ஒரு மிஷினையும் நீங்கள் மிஷின் ட்ரைன் பண்ணினாலும் அதோட ரிசல்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தவங்க ஃபேஸ் ரெகனைசேஷனுக்கே ஒரு மிஷின் லேர்னிங் அல்காரிதம் எல்லாம் ட்ரைன் பண்ணி வச்சு ஒரு மாடல் டெவலப் பண்ணிட்டாங்க. அப்போது அதோட அக்யூரசி டெஸ்ட் பண்ணுவாங்க, எவாலுவேட் பண்ணுவாங்க, லைட் கம்மியாகவோ இல்லை வேறு ஆங்கிளில் கொடுத்து, ஓகே. நீங்கள் லைட் இல்லைனா அது என்ன ரியாக்ட் பண்ணுது, ஓகே, என்ன ஆங்கிளில் கொடுத்தா, இல்லை கரெக்டாக கண்ணை மூடிட்டு இருந்தால் என்ன பண்ணுது, கண்ணை திறந்துட்டு இருந்தால் அது உங்களுக்கு பண்ணுதா, ஸோ எல்லா விஷயத்தையும் ஒரு ஃபோட்டோவை காட்டினா அது எவாலுவேட் பண்ணுதா, ஓகே. இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணுவாங்க. ஸோ எவாலுவேஷன் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட், மதிப்பீடு, ஓகே. அந்த மிஷின் லேர்னிங் ப்ராப்பராக இன்புட் கொடுத்தா அவுட்புட் டேட்டா அக்யூரஸியாக உங்களுக்கு கொடுக்குதான்னு சொல்லிட்டு எவாலுவேட் பண்ணுவாங்க. அப்படி எவாலுவேட் பண்ணும்போது நமக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தால் நம்ம என்ன பண்ணணும், ஓகே, திரும்ப அதை என்ன பண்ணணும், ட்ரைன் பண்ணணும், நிறைய டேட்டாஸ் கொடுக்கணும், இல்லை அல்காரிதம் மாற்றணும், இல்லை டேட்டாவை க்ளீன் பண்ணணும், ஓகே. இந்த விஷயத்தில் திரும்ப 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 பண்ணி நம்ம என்ன பண்ணணும், we have to tune it, நீங்கள் டியூன் பண்ணணும். இதுக்கு பேக்ரவுண்ட் தியரி, ஓகே. இது நிறைய பேர் என்ன வச்சுருக்காங்கன்னா ஒரு லாங்குவேஜ் படித்தா மிஷின் லேர்னிங் படிச்சிடலாம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரலாக ஒரு மித்து இருக்குது, நான் பைத்தான் ஸ்டார்ட் பண்ணாலே மிஷின் லாங்குவேஜ் படிச்சிடுவேன், இல்லை ஒரு லாங்குவேஜ் நான் படித்தேன்னா நான் கண்டிப்பாக பைத்தான் படிச்சிடுவேன்ற ஒரு மித் ஒன்று இருக்குது. அது அப்படி கிடையாது. பேக்ரவுண்டில் நிறையா விஷயங்கள்லாம் நம்ம படிக்கணும், ஓகே. இது உருவாக்கத்துக்கான பேக்ரவுண்ட் தியரி என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே. அண்ட் எனி திங் இன் த வேர்ல்ட் குட் பி அ டிஸ்கிரைப் வித் மேத். எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒரு மேத்தமெட்டிக்கில் நம்மளால் சொல்லிட முடியும், ஓகே. அதுதான் அதோட ரியாக்ஷன், ஓகே. அப்போது இது திங்க் பண்ணது போது, ஓகே, அடா லெவலஸ், ஓகே, கொடுக்கும்போது, ஓகே, அவங்க சொன்னது இதுதான், மிஷின், ஓகே, பொட்டென்ஷியல் கண்டிப்பாக இருக்குது. ஹியூமனோட அசிஸ்டன்ஸ் இல்லாமலே மிஷினால் நிறையா விஷயங்களை செய்ய முடியும். முதல்ல நீங்கள் மட்டும் தானே பார்த்துட்டு இருந்தீங்க, ஒரு மனுஷனை பார்த்து, ஓகே, இவர் ஐடென்டிஃபை பண்ணிருந்தீங்க இல்லையா. இப்போ ஒரு மொபைல் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுது அவங்க, ஓகே. இப்போ ஒரு கேமரா நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எத்தனை பீப்புள்ஸ் இருக்காங்க, அவங்களோட ஏஜை வந்து அதை ப்ரெடிக்ட் பண்ணுது. இதெல்லாம் எப்படி நடக்குது, ஓகே. இதெல்லாம் அப்போவே என்ன பண்ணிட்டாங்க, ப்ரெடிக்ட் பண்ணி இது கண்டிப்பாக ஒரு மேத்தமெட்டிக்கல் விஷயத்தால் கண்டிப்பாக பண்ண முடியும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் ப்ராபபிலிட்டி தியரி, ஓகே. ப்ரெடிக்ஷன் பண்ணதுக்கான ப்ராபபிலிட்டி தியரியும் அப்போயே எவால்வேட் ஆனது தான் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மிஷின் லேர்னிங்க்கு பேக்ரவுண்டு, ஓகே. அண்ட் இந்த மிஷின் லேர்னிங்கோட அப்ரோச்சஸ், ஓகே, என்னென்ன டைப் ஆஃப் அப்ரோச்சஸ் இருக்குது, லேர்னிங் மெத்தட்ஸ் இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பர்வைஸ்டு லேர்னிங், ஓகே. நீங்கள் கொடுக்க போகிற எல்லா டேட்டாவுக்கும் லேபிள்டு இருக்கும், ஓகே. நான் சொன்னது ஏற்கனவே ஆகட்டும், ஒரு ஹவுஸ் ரேட் ப்ரெடிக்ஷன் பண்ணதாகட்டும், டாக்ஸி ரேட் ப்ரெடிக்ட் பண்ணதாகட்டும், இல்லைனா உங்களுக்கு கிரெடிட் கார்டு கொடுக்கணுமா கொடுக்கூடாது, லோன் கொடுக்கணுமா கொடுக்கூடாது, எல்லாத்துக்குமே டேட்டாவுக்கு லேபிள் இருக்கும். இதுதான் நீங்கள் அவுட்புட்டாக கொடுக்க போகிறீங்கிற ப்ரெடிக்ஷனும் உங்களுக்கு இருக்கும், ஓகே. எஸ் ஆர் நோ, ஓகே. இல்லை என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், இல்லை இன்றைக்கி டெம்பரேச்சரில் வாட் த ரெயின் பாசிபிள் இருக்கா இல்லையா, இது போல் எல்லாத்துக்குமே லேபிள் பண்ணிட்டீங்கன்னா இஸ் கால்ட் எஸ் ஏ சூப்பர்வைஸ்டு லேர்னிங் சொல்லுவாங்க, ஓகே. அண்ட் இதில் மேக்ஸிமம் ரெண்டு விஷயம் தான் நம்ம பண்ணுவாங்க. ஒன்று ரெக்ரேஷன், ப்ரிடிக்ஷன் பண்ணுறது, ஓகே. ஏறக்குறைய ஒரு லைன் கொடுத்துட்டு அந்த லைன் தான் ப்ரிடிக்ஷன் லைன், ஓகே. இந்த இன்புட் கொடுத்தா நமக்கு என்ன அவுட்புட் வரும், இந்த ப்ரிடிக்ட் பண்ண தான் ரெக்ரேஷன். இது கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா, ஓகே. இவருக்கு இந்த டிசீஸ் இருக்கா, இன்புட்டை வச்சு சிம்டம்ஸ் வச்சுட்டு இந்த டிசீஸ் இருக்குமா இருக்காதான்றதை கிளாஸிஃபை பண்ண தான் இஸ் கால்ட் எஸ் கிளாசிஃபிகேஷன். ஸோ மேக்ஸிமம் சூப்பர்வைஸ்டில் இந்த ரெண்டு விஷயம் தான், ஒன்று கிளாசிஃபிகேஷன், இன்னொன்று ரெக்ரேஷன். இந்த அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் தான் இருக்கிறது நமக்கு டஃப்பான ஒன், ஓகே. அவங்க என்ன அவுட்புட் வரும்னு சொல்லவே மாட்டாங்க, இன்புட் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, அது லேபிளில் இருக்காது, ஓகே. இந்த இன்புட் தான் லேபிள் இருக்காது. ஸோ கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, ஓகே. அந்த இன்புட்டை வச்சுக்கிட்டு அதுவாக என்ன பண்ணிக்கும், கிளாஸிஃபை பண்ணிக்கும், கிளஸ்டர் பண்ணிக்கும், ஓகே. ஓகே, இது புதுசாக இருக்குது, ஓகே, இது இப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே, லேபிள்டு டேட்டாவாக இல்லாமல், ஓகே, நோ லேபிள் டேட்டா, நீங்கள் கொடுக்குற டேட்டாவுக்கு அது என்ன டேட்டானே தெரியாது, பட் உங்களுக்கு மிஷின் என்ன பண்ணும், கிளாஸிஃபை பண்ணி அதை பிரித்து வச்சுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கால்ட் அஸ் இதுக்கு மெயினாக விஷயமே கிளஸ்டரிங் தான், ஓகே. இதில் சொல்லவே மாட்டாங்க இந்த ரெட் கலர் டாட் இருக்குது, ரெட் கலர் ஸ்டார் இருக்குது, க்ரீன் கலர் டாட் இருக்குது, இல்லை டைமண்ட் சிம்பிள் இருக்குதுன்னு ரேண்டமாக கொடுத்துருவாங்க, இன்புட்டாக கொடுத்துருவாங்க, அதுவே கிளாஸிஃபை பண்ணணும், ஓகே. இது வந்து ஆப்பிள் பழக்கு, ஓகே. அதுவாக உங்களுக்கு லேர்ன் பண்ண நிறைய இன்புட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க, அதுவாக உங்களுக்கு லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிடும், ஓகே. உங்களுக்கு இந்த திங்ஸு கிளாஸிஃபிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிடும், ஓகே. அண்ட் இந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது, ஓகே. இது ரொம்ப பிடிச்ச விஷயமும் கூட. என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்பில் இன்புட்டாக கொடுத்துட்டு அது ரெஸ்பான்ஸ் என்ன சொல்லுதுன்னா மேங்கோன்னு சொல்லிட்டு சொல்லுது. அப்போ நம்ம என்ன சொல்லணும், இல்லை அது வந்து ஃபீட்பேக்
ட்ரைன் பண்ணும்போது இது ஆப்பிள் அப்படின்னு சொன்னோடனே மிஷினில் என்ன பண்ணும், நோட் பண்ணிக்கும். ஓகே, இது ஒரு குழந்தைய ட்ரைன் பண்ணுற போல தான். ஓகே, அப்போ நம்ம எப்படி கற்றுக்கிட்டு வந்தோமோ அந்த விஷயத்தை தான் மிஷினை பண்ண வைக்கிறாங்க. ஓகே, நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம் இல்லைங்களா, ஓகே இது பஸ் இல்லை அது பஸ் இல்லை, ஆனால் அது வேனு, அது நீங்கள் பஸ்ஸுன்னு சொல்லக்கூடாது சொல்கிறேன் இல்லையா குழந்தைகிட்ட. ஓகே, அப்போது அதுதான், அப்போ அந்த குழந்தைக்கு நோட் பண்ணிக்கும். ஓகே ஓகே, அப்போ அது வேன், இப்படி இருந்தால் வேன். இதே விஷயத்தை மிஷினை செய்ய வச்சிங்கன்னா இஸ் கால்ட் அஸ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ரெஸ்பான்ஸ் சொல்லிட்டு சொல்லுவாங்க, ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஓகே, இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்க, எப்படி பண்ணணும், என்ன ப்ராசஸ் பண்ணணும், என்னென்ன டைப் ஆஃப் எல்லாமே இருக்குது, இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்க. பட் இதுக்கு என்ன ஸ்கில் தேவை? ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே சொன்ன போல் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ், பைத்தான் ஆர் ஜாவா, C++. என்னோட ரெக்கமெண்டேஷன் ஏதோ ஒரு பைத்தான் இல்லை ஆர் லாங்குவேஜ் நீங்கள் ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா இது நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்ஸ், இது ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து மிஷின் லேர்னிங்கில் மேக்ஸ் வேணுமா? ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு இது டாமினன்ட் கண்டிப்பாக பண்ணும். ஓகே, இந்த நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ யாரெல்லாம் பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்காங்களோ, பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருக்காங்களோ, ஓகே, அண்ட் மேக்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மிஷின் லேர்னிங் ஃபீல்டு உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். ஓகே, ஸோ அதனால் ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ஃபுல்லாக கிளியராக படிச்சுக்கிட்டு, ஓகே, ஸோ உங்களுக்கு அல்ஜிப்ரா ஆகட்டும், ஓகே, அண்ட் எல்லாமே மேக்ஸ்ன்றது ரொம்ப மிகப்பெரிய முக்கியமான ஒரு ஸ்கில் செட் மிஷின் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும். அண்ட் டேட்டா மாடலிங் அண்ட் எவாலுவேஷன். ஓகே, ஒரு டேட்டா மாடலிங் பண்ணது, ஓகே, என்ன டேட்டா, என்ன அல்காரிதம் யூஸ் பண்ணலாம், அது எல்லாமே உங்களுக்கு த திங்ஸ் வில் பி. ஓகே, இவ்வளோ டைப்ஸ் ஆஃப் அல்காரிதம் இருக்குது. நான் முக்கியமான சில அல்காரிதம் மட்டும்தான் இங்கே கொண்டு வந்திருக்கேன். ஓகே, அண்ட் ஓவர் லீனியர் ரெக்ரேஷன் சொல்கிறது ப்ரெடிக்ஷன் அல்காரிதம், அண்ட் லாஜிஸ்டிக் ரெக்ரேஷன் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இஸ் கால்ட் அஸ் உங்களுக்கு ஒரு கிளாசிஃபிகேஷன் பண்ணது, டிசிஷன் ட்ரீ, அது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, அண்ட் அனாமலி டிடெக்ஷன்ஸ் எல்லாமே. ஓகே, இது எல்லா அல்காரிதத்தையும் நம்ம பிரின்சிபலாக தெரிஞ்சு வச்சுக்கணும், எந்த அல்காரிதத்தை எதுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும். ஓகே, இப்போ ப்ரெடிக்ஷன் பண்ண போகிறதுக்கு போயிட்டு நீங்கள் போய் டிசிஷன் ட்ரீயை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அப்போது எந்த அல்காரிதம் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த அல்காரிதத்தை அப்ளை பண்ணி மாடலே டெவலப் பண்ண முடியும். ஸோ அல்காரிதத்தை படிக்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா மிஷின் லேர்னிங்கிறது சிங்கிள் சிஸ்டமில் ரன் ஆகக்கூடிய ஒரு ப்ரோக்ராமாக இருக்க போகிறதில்ல. ஏன்னா அதுக்கு இன்புட்ஸ் அவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் இன்புட்ஸ் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதை லேர்ன் பண்ணி பண்ணுற விஷயம் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங்கில் தான் அதை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டெக்னாலஜி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஓகே, அண்ட் ஃபைனலாக எனக்கு என்னென்ன டெக்னாலஜிஸ் எனக்கு நான் ஸ்கில் செட் பார்த்த வரைக்கும் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் ப்ரோக்ராமிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா, ஓகே, நான் ஒரு 5 விஷயமாக நான் அதை படிச்சிடுறேன். ஒரு ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், உனக்கு டேட்டா மாடலிங் எவாலுவேஷன், ஒரு அல்காரிதம் அண்ட் லைப்ரரி, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அண்ட் டிசைன். ஓகே, ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மிஷின் லேர்னிங்கில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகும்னா மேக்ஸிமம் பார்க்கலாம் எது 2 மேஜர் பார்ட் ப்ளே பண்ணுது பார்த்தீங்கன்னா, ஒரு சிஎஸ் ஃபண்டமெண்டல்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், அதுக்கடுத்து அல்காரிதம் ப்ளே பண்ணுது, டேட்டா மாடலிங் ப்ளே பண்ணுது, அப்புறம் தான் உங்களுக்கு ப்ராபபிலிட்டி உங்களுக்கு ப்ளே பண்ணுது. அண்ட் அப்ளைட் மிஷின் லேர்னிங் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபண்டமெண்டல் சிஎஸோட ஃபண்டமெண்டல்ஸ் உங்களுக்கு, அண்ட் திங்ஸ் வில் பி கோஸ் ஆன், உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. லாஸ்ட் அந்த டேட்டா அனலிஸ்ட்டை பாருங்களேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபண்டமெண்டல் கொஞ்சம் தெரிஞ்சால் போதும், பட் அல்காரிதம் நிறையா தெரிஞ்சுக்கணும், அண்ட் ப்ராபபிலிட்டி அண்ட் டேட்டா மாடலேஷன் எவாலுவேஷன் நிறைய தெரிஞ்சுக்கணும். ஓகே, அண்ட் நான் கோர் எம்எல் இன்ஜினியர் ஆகணும்னா கரெக்டாக பாருங்கள், ஒரு 3 விஷயம் மேஜராக தெரிஞ்சிருக்கணும். சிஎஸோட ஃபண்டமெண்டல் ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, டேட்டா மாடல் எவாலுவேஷன் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், அல்காரிதம் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், அதுக்கப்புறமா ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டிஸ் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் எது லெஸ் இம்பார்ட்டனே கிடையாது பாருங்கள், சிஸ்டம் இன்ஜினியரிங் அண்ட் சிஸ்டம் டிசைன் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா, ஓகே, கண்டிப்பாக நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக டவுட்ஸ் வந்திருக்கும். ஓரளவுக்கு உங்களுக்கு மிஷின் லேர்னிங்னா என்ன, அதை கேரியரை சூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்கில் செட் டெவலப் பண்ண சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நன்றி, வணக்கம்.